அனைவருக்கும் வணக்கம். ஜெயஸ்ரீ நாட்டியாலய அன்போடு வரவேற்கின்றது. இன்றைய பதிவில் மார்கழி 9வது நாள் 9வது பாசுரம் ஆண்டாள் இயற்றிய பாவை நோன்பிற்காக பெருமானையே கணவனாக மனதில் பாவித்து இந்த 30 பாசுரத்தை இயற்றி கோதை ஆண்டாள் அவர்கள் தன்னுடைய பக்தியை முக்திக்கு வழிகாட்டியாக வெளிப்படுத்தியுள்ளது திருப்பாவை என்ற இந்த 30 பாசுரங்கள். அந்த நாராயணனை தனது கணவனாக மனதில் ஏற்று பணிவிடை செய்து முக்தி பெறுவதற்குரிய வீடு பேற்றை அடைய உன்னத வழியாக திருப்பாவையும் மற்றும் திருவம்பாவை அனைத்தும் நம்மளுடைய மனதிற்கும் நம்மளுடைய உடல் நலத்திற்கும் பேணி வீடு பெற்று அடையும் நன்னெறியில் செலுத்துவதற்கு உன்னத வழி இந்த மார்கழி மாத பக்தி வழிபாடு. அதை நாமும் பின்பற்றி உன்னத நிலையை அடைந்து மேலோங்கி வாழ்வோம். ஸ்ரீ ஆண்டாள் திருடிகளே சரணம். ஸ்ரீ மகாலட்சுமி திருடிகளே சரணம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூமணி மாடத்து சுற்றும் நிலக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உம்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்தோயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோரும் ஸ்ரீ ஆண்டாள் திருடிகளே சரணம். ஸ்ரீ மகாலட்சுமி திருடிகளே சரணம்.